நல்ல கமகமன்னு நிறைய நாட்டுக்காய் போட்டு செய்கிற இந்த பொங்கல் தாளகத்தோட பால் பொங்கல் வச்சு இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக இந்த டைம் பொங்கலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொங்கல் தாளகத்துக்கு பொங்கல் குழம்பு, பழக்காய் கூட்டுன்னு நிறைய பேர் இருக்குது. வாங்க இது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 2லேருந்து 5 வரமிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லைனா தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா 2 நிமிஷம் வறுத்துட்டு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரகொரப்பாவோ இல்லைனா ஃபைனாவோ அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பை ஒரு 1/2 மணி நேரம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதை ஒரு குக்கரில் மாற்றிட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 5 பல் பூண்டு, இது ஆப்ஷனல் தான். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து 4 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துட்டு நல்லா மசிச்சு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சு தனியாக வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நாட்டு காய்கள் எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒத்தப்படையில் எடுத்துக்கோங்க. 7, 9 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 20 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். வெங்காயம் வதங்கின பின்னாடி ஒரு 2 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க நாட்டு காய்கள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் இல்லைனா சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. காய் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசிச்சு வச்சிருக்க துவரம் பருப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியை நல்லா வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியை மட்டும். இப்போ மூடி போட்டு இன்னொரு தடவை கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தாளிப்புக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், வரமிளகாய் 2லேருந்து 3 ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணி தாளிச்சுட்டு குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான தாளகம் ரெசிபி ரெடி ஆயிரும். பால் பொங்கலுக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி ஆட் பண்ணிவிட்டு அதனால் அலசிட்டு ஒரு குக்கரில் மாற்றிட்டு 1 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிவிட்டு 5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 5லேருந்து 6 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்து மசிச்சிட்டிங்கன்னா சூப்பரான பால் பொங்கலும் ரெடி ஆயிரும். இந்த பால் பொங்கல் தாளகம் 2 ரெசிபிக்குமே நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுக்குமே மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க.